நான் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று போட்டு அமிச்சா, அது இவர்கிட்டையும் காமிச்சா. ஐயோ என்ன சார் இப்படி போட்டிங்களேன்னாரு. நிஜமாக எனக்கு பெருமையாக பிகாஸ் அதில் எப்படி போட்டேன், இப்போ வேலைக்காரங்கிற படத்தில் இவரோட நான் நடிக்கிறேன். ஸோ என்னுடைய ரேஞ்சை நான் யோசிப்போ ஃப்ரம் சிவாஜி டு சிவகார்த்திகேயன் ஐ பீன் தேர். இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மேடையில் இருக்க லெஜெண்ட் அவங்க அம்மாவுக்கு என்னுடைய வணக்கம். அண்ட் மீதி எல்லாருக்குமே என்னுடைய பெரிய வணக்கம். சார் வைஜிஎம் சார், அது எனக்கான பெருமை சார். அது உங்களோடலாம் நடிச்சிருக்கேன் அப்படின்றது, அது சிவகார்த்திகேயன் அப்படின்றது இல்லாமல் இன்னும் தொடர்ந்து அது போயிட்டே இருக்கணும் சார். அது இருக்கும் சார் நிச்சயமாக. ஃபஸ்ட்டு நான் எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியல. ஃபஸ்ட் நான் வந்து இதில் நடித்த எல்லாரையும் பற்றி பேசிடுறேன். ஒருத்தர் விடாமல் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸு எல்லாருமே. பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது எனக்கு யாரை பார்த்துமே எந்த பொறாமையுமே இல்லை சார். ஏன்னா இவ்வளோலாம் நம்மளால் முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பொறாமப்பட்டு என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான். நாங்கள் சினிமாவில் பண்ணும்போது ஒரு சீன் மாஸ்டர் ஷாட்டில் கம்ப்ளீட்டாக பண்ணுறது நான் எப்போவுமே விரும்புவேன். நான் அங்கே இருக்க அத்தனை ஆர்டிஸ்டும் சேர்ந்து ஒரு ஷாட் ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஷாட் வச்சுட்டா அதில் எல்லாருமே டைலாக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் க்ளோஸ்அப்ஸ் போகலான்றது. பட் அதையே வந்து இவங்க மாஸ்டர் ஷாட்டே 2.25 மணி நேரம் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவ்வளோ டேலண்டடாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். அண்ட் சார் ஐயா அவங்க சொன்ன மாதிரி ஹியூமர் பண்ணுறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். ஒரு ஆக்ஷன் பண்ணும்பொழுதோ இல்லை எமோஷன்ஸ் பண்ணும்போதோ யாராவது ஒருத்தர் காப்பாற்ற முடியும். பக்கத்தில் இருந்து ஒரு லோ ஆங்கிளில் ஷாட் வைக்கலாம், இல்லை ப்ரொப்பலரில் ஏதாவது காற்று போட்டு எஃபெக்ட் போடலாம், இல்லை ஆர்ஆர் போடலாம். ஹியூமர் வந்து அந்த டைமிங் மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நானும் சதீஷ்லாம் அடிக்கடி பேசிக்குவோம், டிசி அப்படின்னு சொல்லிக்குவோம். ஏதாவது ஒரு காமெடி ஒர்க் அவுட் இல்லை, டெட் காமெடி, அது செத்து போச்சு, அதை விட்டுரு சதீஷ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ ஸ்டேஜ் அது இங்கே இருக்கும்போதே தெரியும். நாங்கள்லாம் முன்னாடி உட்காந்துருக்கோம், அவங்கெல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க. சினிமா முன்னாடி வர்றதுக்கு காரணமே பின்னாடி இருக்க நாடகன்றது தான் அதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் நினைக்கிறேன் நான். அண்ட் எனக்கு அதுவே ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. இங்கே இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு 90% பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட என் வயசு கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் அவங்களாம் பின்னாடி நிற்க வச்சு நான் முன்னாடி உட்காந்துருக்கேனேன்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் நான் ஒவ்வொருத்தரையும் ரசித்தேன். 2.25 மணி நேரம் சிரித்து செத்துட்டேன் மொமெண்ட். இப்போல்லாம் அப்படி தானே சொல்கிறாங்க எல்லாம். அந்த மாதிரி இருந்தது, சிரித்து. அண்ட் ட்ரெண்டில் இருந்தது. இந்த படத்தை நாம் ஏற்கனவே பார்த்துருந்தாலுமே இது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லாருமே அப்படி தான். இது நான் சொல்கிறது எதுவுமே வந்து மிகைப்பட்டில் இருக்கும். உங்கள் எல்லாருடைய மனசில் என்ன ஓடிட்டு இருக்கோ அதை தான் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சதீஷோட நிறையா ஸ்டேஜ் பிளேலாம் பார்த்துருக்கேன். டெஃபினட்டாக ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அண்ட் சதீஷ் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க. நல்ல வேலை நான் அப்படி ஹீரோ ஏரியாவுக்கு அப்படி ஓடி போயிட்டேன். நான் என்ன நிறைய எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸ் இருக்காங்க, இங்கேருந்து வந்துகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க சதீஷ். ஜாக்கிரதையெல்லாம் இருக்க வேணாம், காமெடி பண்ணிங்கன்னா போதும். கஷ்டம்தான்றீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம். அண்ட் வைஜிஎம் சார், அவரை நான் அங்கங்கே ஒரு கொஞ்ச நேரம் தான் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சி. ஷூட்டிங் வந்த டைமில் தான், எஸ்பெஷலி எங்களுக்கு மலேசியாவில் வந்து எங்களுக்கு வந்து கேரவேன்லாம் எதுவுமே இல்லை. முன்னாடி பழைய காலத்துலலாம் பேசுகிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு ரூம்குள்ளே எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோ விஷயங்கள் சிரிச்சிருக்கோம். வைஜிஎம் சார் அண்ட் தம்பி ராமையான இவங்க நாங்கள் இங்கே எப்படி இந்த ப்ளே பார்க்கும்போது சிரிச்சிட்டு இருந்தோமோ அப்படி தான் சிரிச்சிட்டே இருப்போம். அதான் சிரித்தோம். ஓகே. இல்லை எதுக்கு சிரிச்சிங்க? சிரித்தோம் சார், நல்ல காமெடிக்கு சிரித்தோம், அவ்வளோதான். உங்களை பற்றி தான் பேசி சிரிச்சிட்டு இருந்தேன் சதீஷ். ஸோ அவ்வளோ எனர்ஜி அவங்கக்கிட்டலாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒர்க் பண்ணும்பொழுது. இன்னும் நிறைய படங்கள் இவங்களோடலாம் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். நானும் ரெடி சார், ரொம்ப சந்தோஷமாக ரெடி ஆகுது சார் நான். தேங்க்யூ வைஜிஎம் சார், இது பெரிய ஹானர். ஏன்னா நீங்கள் வந்து அவங்க பக்கத்தில் என்னை உட்கார வச்சிங்க, அதுவே பெரிய சந்தோஷம். அண்ட் இவ்வளோ பெரிய சிரிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்து இவ்வளோ பெரிய ஹானரையும் கொடுத்துருங்க. லெஜெண்ட்ஸ் இருக்க மேடையில் என்னையும் உட்கார வச்சிருக்கிறதுனால எனக்கும் இது ஒரு மறக்க முடியாத. அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஒவ்வொருத்தர் பேரும் எனக்கு சொல்ல தெரியல, பட் ஒவ்வொருத்தருமே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணீங்க. ஹியூமர் எனக்கும் கொஞ்சம் வருது அப்படிங்கிற சந்தோஷத்தோடையும் அந்த பெருமையோடையும் சொல்கிறேன். என்னாலையும் ஹியூமர் பண்ண முடியுன்ற பெருமையோடு சொல்கிறேன். உங்கள் எல்லாருடைய ரசிகன்றதை நான் எங்கே வேணால் தைரியமாக சொல்லலாம். அண்ட் அந்த ஃபேமிலிலாம் ஃபஸ்ட்டு அப்பா 2 பசங்கிறத அளவெடுத்து செஞ்ச மாதிரி உருண்டையாக 3 பேர். நான் அங்கேயே சொல்கிறேன், சதீஷ் கரெக்டாக இருக்குல்ல கேஸ்டிங் பார்க்கும்போது. சினிமாவில் காஸ்டிங் பார்த்து பண்ணுற மாதிரி அழகாக 3 பேரும் உருண்டையாக இருக்காங்க, உருளைக்கிழங்கு பிடிச்சி வச்ச மாதிரி. அண்ட் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அவங்க யுவஸ்ரீ மேம் அவங்களும் அப்படி தான். அவங்க ப்ரைஸ் வாங்க வரும்போது அதே ரியாக்ஷன் தான் கொடுக்குறாங்க. எனக்கு இப்போயும் டவுட் இருக்குது, அந்த லெட்டரில் எழுதுனது அவங்கள பற்றி தானா, இல்லை அந்த ரமா தானா, இல்லை இந்த ரமாவா அப்படின்னு சொல்லி. அண்ட் எவ்ரி கேரக்டர் எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் செட்டி சாரை பற்றி சொல்லி ஆகணும். அண்ட் பேராசி அவங்க சொல்லிட்டாங்க அதை.
நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் நான். அது ரொம்ப கேஷுவலாக சரி இருந்துட்டு போட்டுமே கொஞ்சம் நேரம் கூட அப்படின்ற மாதிரி. இது இது வேற எதுலேயும் வந்த மாதிரி நான் இது வரைக்கும் எவ்வளோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை நிறையா படங்களோ நிறையா சீன்ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஆனால் இப்படி ஒரு பஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே வந்ததில்லை. இந்த மாதிரி நிறைய இந்த பிளேல ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தது, அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருந்தது. அதை கரண்ட் ட்ரெண்டோட சேர்த்து கொடுத்தீங்க சார். எதுக்கு சிரிச்சேன்னு நான் சொல்ல முடியாது சார், நான் மாட்டிக்குவேன் நான். சில இதெல்லாம் எனக்கு புரியலையே, அந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதனால பயங்கர லைவ்லியாக இருந்தது. இது வந்து நம்ம வந்து அவன் சொன்ன மாதிரி இந்த படம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்றதெல்லாம் மறந்து அதெல்லாம் நினச்சேன். அண்ட் விஜயம் சார் இன்னைக்கு பண்ணது வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை, அட்ராசிட்டி ஆக்சுவலாக. எல்லாரையும் சகட்டு மேனிக்கு மேக்ஸிமம் அவர் வந்து அன்லீஷ்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் பார்த்துட்டேன். அண்ட் டெஃபினட்டாக அது என்னால் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு தெரியல சார், பட் உங்களுடைய 100% இன்னும் தமிழ் சினிமா பயன்படுத்திக்கலன்னு நினைக்கிறேன் சார் நான். நான் இங்கே இன்னைக்கு பார்த்தது வந்து வேற தம்பிராமையா அண்ணா வந்து சொன்னார், தம்பி இந்த பிளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், முடியும் போது உங்களுக்கு வைஜிஎம் சார் எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதுலேருந்து இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. அது 100% உண்மை. எனக்கு வந்து இன்னும் பிடிச்சி போச்சு வைஜிஎம் சார். இப்போ நான் அவரை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் என்னால் பேச முடியும். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் லைவாக அப்படி பார்த்துட்டேன் இல்லையா. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மூமெண்ட். இன்றைக்கி நிறையா சிரிச்சிருக்கோம். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் மேட்ச் இருக்கிறதுனால தான் மார்னிங் வச்சார் அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிலாம் நினச்சிக்காது. அதுக்காக வேணால் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் நான். அண்ட் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. 2-3 தடவை கூப்பிட்டாங்க வைஜிஎம் சார், என்னால் அப்போ வர முடியல. அண்ட் நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா திரும்பவும் கூப்பிடுங்க சார். இன்னொரு பிளே வந்து நான் பார்க்குறேன் சார். ஏன்னா சிரிக்க மாட்டேன்னு யாரை தான் சொல்ல போகிறேன், சிரிச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். இங்கேருந்து கொஞ்சம் ஏதாவது சுட்டுக்கலாம், யார்கிட்ட இருந்தாவது 2 டைமிங் சுட்டுக்கலாம். விடுங்க சார் அப்படி தான் ஓடிட்டு இருக்கு வண்டி. முக்கியமாக 2-3 ரியாக்ஷன்ஸ் நான் கொஞ்சம் சுட்டு வச்சுருக்கேன். அது ஏதாவது ஒரு படத்தில் பார்ப்பீங்க, ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது வேறு மாதிரி நாங்கள் டெலிவர் பண்ணுவோம், பேக்கேஜிங் வேறு மாதிரி பண்ணுவோம். அது அவங்க இங்கே பண்ணுற அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு மட்டும் தெரியும். அடப்பாவி அன்னைக்கு வந்து சிரித்து பாராட்டிட்டு சுட்டுட்டான் பத்தியா அப்படின்றது. பட் there is no creation without inspiration அப்படிதான். ஸோ இன்னைக்கு இங்கே இருக்கிற பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே ஒரு 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 வேறு லெவலில் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆசை வருது, சதீஷ்கிட்ட கேட்டிருந்தேன், சதீஷ் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் சதீஷ் அப்படின்னு சொல்லி. வேணாம் சார், இது நல்ல கான்செப்டாக கிளாசிக்காக இருக்குது சார், அதை நாங்கள் பண்ணி அதை கெடுக்க விரும்பல சார். என்ன சதீஷ்? ஆமாம், அதுவும் நாங்கள் 2 பேர்னா எல்லாருக்கும் யோசனையாகவே இருக்கும், என்னவா இருக்கும் காமெடின்னாங்க, இவங்க 2 பேருன்றாங்க, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஒன்று டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்குது சார். இது ஒரு கிளாசிக். இது இந்த மாதிரி இன்னொரு 30 years 40 years கழிச்சு பார்க்கும்போது நாங்கள் பண்ண ஒரு படம் இருக்கணுன்றது, அந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் இதுலேருந்து இருக்குது. எங்களுக்கு ஆசை இப்போ என்னென்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வேணும் சார். சார் உங்களை மாதிரி ரைட்டர்ஸ் வேணும் சார். இப்போ டெஃபினட்டாக இருந்ததுன்னா நல்ல படங்கள் மட்டும் இல்லை சார், நாங்கள் இன்னும் பெட்டரான ஆர்டிஸ்ட்டாக மாறுவோம். பாக்யராஜ் சார்லாம் இங்கே இருக்காங்க, அந்த விஷயத்தில் வேணால் பொறாமப்படலாம் சார். உங்களை பார்த்து உங்களை மாதிரி எழுத முடியலையே ஸ்க்ரீன் பிளேவை இல்லை டயலாக்ஸை அப்படின்றது எங்களுக்கு அதெல்லாம் தான் எங்களை பெட்டரான ஆக்டராக மாற்றும். இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது அந்த டைமுக்குள்ளே ஒரு விஷயம், டைம் கன்ஸ்டன்ட்ஸ் இந்த ப்ரெஷர்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ரைட்டர்ஸ் கிடைச்சாங்கன்னா இன்னும் அமேசிங்கான ப்ராடக்ட்ஸ் வரும். ஏன்னா நம்மளுடைய ஹியூமர் மாதிரி வேறு எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது. சாரும் அதை தான் சொன்னாங்க. அந்த பெருமை எனக்கு எப்போவுமே உண்டு. இந்த மாதிரி ஒரு படைப்பு படைக்கணும் அப்படின்றதான். அண்ட் இங்கே தமிழ்நாட்டில் முக்கியமாக ஹியூமர் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே பெரிய மரியாதை உண்டு. அதை தொடர்ந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ நான் சதீஷாக இருக்கட்டும், எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையும் ஒரு 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 கரியரையும் கொடுத்துருக்கிறது வந்து தமிழ் மக்கள், நீங்கள் எல்லோரும் தான். இப்போ இந்த டைம்லையும் ட்ராமா போட்டால் வந்து உட்காந்து பார்க்குறீங்க, நீங்கள் எல்லோரும் தான். உங்களுக்கும் பெரிய 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 நன்றி நான் எல்லார் சார்பாகவுமே சேர்த்து சொல்லிக்கிறேன் நான். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும். இது ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அழிவே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கலை. இங்கேருந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்போது இதுக்கு வந்து வரவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பிளேஸ் நடந்துகிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுலாம் அதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கணுன்ற ஆசையோட விடைபெறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வைஜெயந்த்.